போகிறோம்? மணி தனாவுடைய மேரேஜ்க்கு போகிறோம். ஸோ அதோடைய vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து மார்னிங் 11க்கு பஸ்ஸு. ஸோ மணி இப்போ வந்து 9 கிளம்பிட்டுருக்கோம். ஓ தனியாவா? நாங்கள் வந்து கிளம்பி முடிச்சிட்டோம். கரெக்டாக வந்து 10:15 10 ஆக போகுது. பார்த்தீங்களா அழகாக இருக்கா? ஓகே, இப்போ வந்துட்டு பஸ் ஏற ஆட்டோ புக் பண்ண போகிறேன். அண்ட் ஆக்சுவலி அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக 9ஆம் தேதி. ஆமாம், 9 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நைட்டு தான், நாளைக்கு காலையில் 5:30க்கு தான் அவங்களுக்கு மேரேஜ். ஸோ அந்த டைமில் எங்களால் கிளம்ப முடியாதுன்றனால முன்னாடி நாளே நாங்கள் அங்கே ரூம் போட்டு இந்த மாதிரி ஸ்டே பண்ணி அப்படியே போகிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். அதுக்காக தான் கிளம்பிட்டோம். பஸ்ஸு புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பஸ்ஸில் போய்ட்டு மீட் பண்ணுறேன். மட்டும் வழுக்குது. நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி பிடிச்சிரு. நீ தூங்கு, சும்மா பரவாயில்ல. அப்படி தூங்கிக்கிட்டே பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டே தூங்கு. தூங்கு அப்படியே உடச்சிக்கிட்டே தூங்கு. கால் மட்டும் ஆனா ஆடக்கூடாது, பிடிச்சிக்கணும். கீழே விடக்கூடாது, பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். வரப்போதோ ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரு கூடயும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பாருங்க ரூம்க்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. தென் இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிருபா, கிரிஷ், அபு அண்ட் விஸ்வா, இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்சஸ் தான். அண்ட் இங்கே நிறைய பேரை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஒரு ஃபஸ்ட் டைம் மீட்டிங் மாதிரி இல்லை. எல்லோரும் அவ்வளோ நல்லா பேசினாங்க. எனக்கு எல்லாருமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இருந்தோம்னால எப்பவுமே சிரிச்சிட்டே தானே இருப்போம். அது மாதிரி சிரிச்சிட்டே தான் இருந்தோம். வந்து எல்லோரும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் கூடயும் போயிட்டு லன்ச் சாப்பிட்டு வந்துட்டோம். என்னால் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ண முடியல, மறந்துட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா கிளிப்பிங்ஸ் காட்டுவேன். என் விஸ்வா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும்? உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்? உனக்கு என்ன தோணுக போறேன்? எனக்கு போடவே தெரியாது. ஃபர்ஸ்ட் இல்ல டிசைன் காட்டுங்க. டிசைன் வேணும். சிம்பிளா போட்டு கொடுங்க. சிம்பிளானா 12 புள்ளி கோலம் போடுவா. இதுவா? இவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கு போட வராது. இவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கு போட வராது. ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்க கொஞ்சம் நல்லா காட்டுங்க. 3 சக்கரம், 2 ஆட்டோ டயரு, அவ்வளவுதானா? நீங்க சும்மா ஆட்டு விட்டு அம்ப விடுங்க. இருங்க நான் வந்து சமந்தாக்கு போட்ட மெஹந்தி உங்களுக்கு போடுறேன். சமந்தாக்கு நீங்க தான் போட்டீங்க. ட்ரீம்ல பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாம சமந்தாக்கு மெஹந்தி போட்டிருக்காங்க. இங்க வந்தா இந்து தானா? என்ன சாமி கும்பிடுவீங்க? எல்லா சாமி எம்மதமும் சம்மந்தமா? ஆமா. பிரவீன் அண்ணா வந்திருக்காரா? இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கல்ல, இப்ப கொடுங்க அண்ணா. எஃப்னா ஃபெமினா, சரி. எம்னா மாரிமுத்து. Wait a minute. Who are you? நான் மாரிமுத்து. எங்க அப்பா பேர் மாரியப்பன். அம்மா பேரு ஓகே மாரியப்பன்.
மாரியப்பன். ஓகே, கரெக்ட். மாரியப்பன் வந்து அப்பா பேர். ம். எஸ் வந்து ஷர்மி. ச்சே. இது வந்து 3 ஆர்ட் எதுக்கு? அப்ப என் தம்பி? என் தம்பி? தம்பி பேர் என்னது? யுவராஜ். நீங்க கேட்டீங்க தெரிஞ்சுதான். கீழே இலை வரையறீங்க. இலையில ஒய் வருது பாத்தீங்கன்னா. ஒய்ல. இதுலயும் பேர் மாறி போச்சு. ஒரு ஆட்டு 2 ஆட்டு. சரி. எப்பவுமே இது வந்து எம் மாறி முட்டா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. திரும்ப திரும்ப. இது வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உங்க பையன் மேலதான் பாசம். அதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு ஆட்டோ ஒன்று போட்டுறேன். ஓகேவா? அது வந்து யுவாவா? நான் ரேகையை பார்த்து அவங்களோட ஃபியூச்சர்ல நடக்கணும்னு சொல்றேன். நல்ல காலம் பிறக்குது. நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சிட்டீங்களா? சரி, நாளைக்கு காலையில அவங்க கல்யாணத்துக்கு போறாங்கப்பா. மதுரையில வந்திருக்காங்க. அப்படியே என்ன கலர் ட்ரெஸ் போடுவாங்கன்னு சொல்லுங்க. ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கிரீன் கலர் கிரீன். நீ சாயந்தரம் சொன்ன மாதிரி அவங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்ன கலர் சாரி. ஓகேவா? ஷர்மி வந்து நாளைக்கு காலையில சாரி கட்டலாம். இவங்க சாரி கட்டுறாங்க. சரியா? சொன்னேன் சொல்றாங்க. அதனால சாரி தம்மா கிரீன். எப்படின்னா நாளைக்கு சாரி தம்மா கட்டுவாங்க எல்லாரும். அப்படியா? நான் சொன்னேனே அங்க வச்சு இல்லையா? அப்ப நான் இல்லையே. நான் நீங்க வந்து லஹாங்கா. கரெக்ட்டா? லஹாங்கா சாரி ஈவினிங்கா? ஆமா, Black லஹாங்கா. கரெக்ட்டா? நீங்க மார்னிங் சாரி ஈவினிங் சாரி. நீங்களும் சாரி தான் கட்டுறீங்களா? அவ்வளவுதான். இது வந்து லாஸ்ட் சாரு. சாரு போடுங்க. என்ன டாட் ஃபுல் ஸ்டாப் எடுறீங்க? ஸ்மைலி. நல்லா இருக்கும். நல்லா ஓ, இருக்கும். குமுதா எப்படி போகுதா? எல்லாரும் நல்லா இருக்கும். லைட்டா கைதினா கொசு கடி மட்டும் கட்சி. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து குலுக்கு சீட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அண்ட் இவங்களெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அவங்க கூட அவ்வளோ செட் ஆகிடுச்சு. பிரிஞ்சு வரப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன் எல்லாரையும். அதுவும் இந்த விஸ்வானாலாம் சரியாக ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு. 30. ஃபைனலி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. எத்தனை மணி தெரியுமா? இப்போ கரெக்டாக 6 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணி ஆக போகுது. 6 மணி ஆக போகுது. நான் வந்துட்டு நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு. இது நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் ஃபுல் வியூவில். எங்கள் அம்மா கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்கிறியா இங்கே பார்த்தீங்களா? தெரியுதா? சாரி நல்லா இருக்கா? அங்கிட்டு போ ஆண்டி. சாரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நானும் மேக்கப்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் லைட்டாக குட்டி குட்டி பட்டி டிங்கிரிங் மட்டும் இருக்குது. முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். ஓகே, நல்லா இருக்கா? சாரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. மாப்பிள்ளை ரெடி. பொண்ணு 6 மாசம் ஆச்சு. எங்க காணோம்? நாங்கள் ஏஞ்சி கிளம்பி முடிக்கிறதுக்குள்ளே மேரேஜே முடிஞ்சிச்சு. நாங்கள் போகிறக்குள்ள அனி கல்யாணத்தை பார்த்துட்டியா? ஓகே, டோன்ட் ஃபீல். யாரையுமே காணோம். எங்கள் அம்மா வந்து வழக்கம் போல் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட், ஏதாச்சும் ஒரு மேரேஜ் அது மாதிரி போனால் எங்கள் அம்மா உனக்கு எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி விட சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். நிறையா கிளிப்பிங்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியலை. ஐம் சாரி. நெக்ஸ்ட் நல்லா டீட்டெயில்டாக எதனாலும் பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னுடைய ரிசப்ஷன் அவுட்ஃபிட். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து இதில் என்கொயரி வந்துருந்துச்சு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. பட் இதை நான் முன்னாடி வாங்கினது, கடையில் வாங்கினது. அண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட்.
அண்ட் இதுதான் எங்கள் அம்மாவுடைய ரிசப்ஷன் அவுட்ஃபிட். ரிசப்ஷனும் போகிறதுக்குள்ளே பாதி ஓவர் ஆயிடுச்சு. மேடம் எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி நானும் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு மார்னிங் மேரேஜ்க்கு வரல, ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களை காட்டுறேன். அதே நான் கேமரா பார்த்து கேட்குறேன். என்ன ஜாலியாக இருக்கிறேன். ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு, ஏன்னா இவ்வளோ பேர் நிறையா வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கூட்டமாக இருந்தனால சாப்பாடு எல்லாமே அப்பப்போ காலியாகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். அண்ட் ஃபைனலி மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு மார்னிங் 3 மணி ஆயிடுச்சு. வெளியே மேரேஜ் ரிசப்ஷனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.